நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா காரசாரமான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். தீபாவளினாலே நம்ம ஸ்வீட்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா காரசாரமான ஸ்நாக்ஸ்லாம் பண்ணுவோம். அந்த வகையில இன்னைக்கு நான் உங்க கூட ஸ்நாக் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு இருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்து பண்ணும்போது நல்லா முறுமுறுவாக இருக்கும். 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, அதாவது சோடா உப்பு சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான பக்குவத்தில் இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை. இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது போல் ஒரு பூந்தி கரண்டியில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை ஒரு கரண்டி அளவு எடுத்து விடணும். நம்ம நார்மலாக பூந்தி லட்டுக்கெலாம் செய்வோம்ல, அதே போல். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் பூந்தி தட்டை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து விடுங்க. எண்ணெயிலேருந்து கொஞ்சம் உயரமாக இந்த தட்டை வச்சுக்கோங்க. இப்போ அதில் டேப் பண்ணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டி விடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தோசை மாதிரி கூட ஊற்றலாம். அந்த பூந்தி கரண்டிலேயே நீங்கள் தோசை மாதிரி வார்க்கலாம். சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல முறுமுறுவாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக முத்து முத்தாக பூந்திகள் தயாராக இருக்குது. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் பூந்திகள் பொரிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. ஒவ்வொரு டைம் பூந்தி பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த பூந்தி தட்டு இருக்குல்ல, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பூந்தி செய்யணும். அப்போ தான் இதே போல் முத்து முத்தாக விழுகும். நீங்கள் பூந்தி கரண்டிக்கு பதிலாக நம்ம வீட்டில் அரிக்கரண்டி வச்சுருப்போம்ல, கண்ணு கரண்டின்னு சொல்லுவோம்ல, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும் அதில் செய்யும்போது. நீங்கள் பூந்தி கரண்டி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவுலையும் நம்ம பூந்தி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து அதே எண்ணெயில் 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையை இது போல் சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா பொட்டுக்கடலையை எடுத்து நம்ம ஏற்கனவே பூந்தி பொரித்து வச்சுருக்கோம்ல, அது கூட சேர்த்துருங்க. அடுத்து அதே எண்ணெயில் 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா முறுமுறுவாக வறுத்துட்டு பூந்தி கூடவே சேர்த்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டிருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு பூந்தியில் சேர்த்துடலாம். காரா பூந்தி பிளெயினாக சாப்பிட்றத விட இது போல் பொட்டுக்கடலை நிலக்கடலைலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே கடைகளில் கிடைக்கிறது போல் இருக்கும். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்களை தோலோடு எடுத்து நசுக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா முறுமுறுவாக வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பூந்தியோடு சேர்த்துருங்க. இது சேர்க்கும்போது நல்ல வாசனையாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு பூந்தியோடு சேர்த்துடலாம். அடுத்தது அதே எண்ணெயில் ஒரு கொத்து கருவேப்பிலையை பொரிச்சிட்டு அதையும் சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே தயாராக இருக்குது. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் சாப்பிட்டு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துட்டு மறுபடிக்கும் கலந்துக்கலாம். இப்போ உப்பும் தேவையான அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இது போல் குலுக்கி விட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதே எண்ணெயில் வறுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க காரா பூந்தி கூட சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல், சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு இனிப்பு சுவையோடு அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த காரத்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். இது ஆரம்பத்திலே சேர்க்கணும், நான் சேர்க்க மறந்துட்டேன், அதுக்காக லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன்.
இருக்கிறதுலையே ரொம்ப சுலபமான ஒரு ஸ்நாக் ரெசிபி காரா பூந்தி தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திவாலி ஸ்நாக்ல ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.